இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். யோபு 16 அதிகாரம் 19 யோபு சொல்கிறான், இப்போதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று. என்ன, சாட்சி பரலோகத்தில் இருக்கிறதா என்ற கேள்விதானே உங்களுக்கு? உண்மைதாங்க, அந்த சாட்சியை கர்த்தரே பகிர்ந்து கொள்கிறாராம். அப்படியானால் நம் சாட்சி எங்கே இருக்கிறது? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை உங்களுக்கு நீங்களே தைரியமாக சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆம் என்று சொல்வீர்களானால் அது எப்படிப்பட்ட சாட்சி? நற்சாட்சியா, இல்லை தான் செய்த தவறுக்கான குற்றச்சாட்சியா? நம்மை குறித்து இந்த உலகத்தில் கொடுக்கப்படும் சாட்சி எல்லாம் நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிவிடும். ஆனால் தேவன் அருளும் சாட்சி அது மகிமை நிறைந்தது, மனமகிழ்ச்சி நிறைந்தது. இந்த பூமியிலே வாழும் நாம் மனுஷன் பார்க்கிறான் என்பதற்காக அல்ல, தேவன் நம்மை காண்கிறான் என்பதை மனதில் கொள்ளுவோம். மனசாட்சிக்கு உண்மையாய் இருப்போம். தேவனிடத்திலே சாட்சி பெறுவோம். இந்த ஜனத்தின் மத்தியிலே உத்தமர் என்றும் சன்மார்க்கன் என்றும் பெயர் பெறுவோம். ஹாப்பி டே, ஆல் தி பெஸ்ட், பை.